வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புளி பொங்கலுங்க. இது எங்கள் அம்மா ஸ்பெஷல், எனக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப எனக்கு பிடிக்குங்க அது. அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்து கழுவி வச்சுக்கலாங்க. இன்னொரு கிண்ணத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளியும் கல் உப்பும் போட்டு ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு பிடி வேர்க்கடலையும் போட்டு ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதே கடாயில் 2 கரண்டி எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 6 மிளகாங்க, பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் கருவேப்பிலையும் போட்டு அதிலே பொன்னிறமாக வறுத்து எடுத்து அது ஒரு குக்கரில் ஊற்றிக்கிறாங்கங்க. அந்த புளி கரைச்சலையே நல்லா கரைச்சி அதிலே ஊற்றிக்கிறாங்க. அது என்னென்னா 4 டம்ளர் அளவு புளி கரைச்சல் வர அளவுக்கு ஊற்றிக்கிட்டாங்க பாருங்கள், ஒரு டம்ளர் அரிசிகளுக்கு. இப்போ அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த அரிசியும் கழுவி அதிலே போட்டாச்சு பாருங்கள். அது அப்படியே பொறுமையாக ஸ்லோவில் வச்சு வேக விடுறாங்க ஓப்பன்லேயே. அது வெந்ததுக்கப்புறமா ஒரு பிடி முருங்கைக்கீரையை கழுவி போட்டுட்டு அது கூடவே வறுத்து வச்ச வேர்க்கடலையும் போட்டு இறக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.